வெல்கம் டு மீ அண்ட் மை ஹார்ட்ஃபுல் குக்கிங் சேனல். என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு ரொம்பவே அருமையான ஒரு ரெட் பனானா ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை. தேங்க்யூ ஸோ மச். ரெட் பனானா ஸ்மூதி. இந்த ரெட் பனானால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மார்னிங் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. சட்டுன்னு எனர்ஜியும் பூஸ்ட் பண்ணும். அதே போல் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த அட்டகாசமான ஹெல்தியான ரெட் பனானா ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு சட்டுன்னு வாங்க பார்ப்போம். கட் பண்ணி வச்சுருக்க ரெட் பனானாவை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட கூட ஓவர் நைட்டில் ஊற வச்ச பாதாம், வால்நட்ஸ், டேட்ஸ், அத்திப்பழம், ரெய்சன்ஸ் அதாவது உலர்ந்த திராட்சை, இது எல்லாத்தையுமே ஊற வச்சு சேர்த்துருக்கேன். அதோட கூட அரை கப்லேருந்து 1 கப் மில்க், சில்டு மில்க்கு நான் இங்கே சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி திக்காக எடுத்துக்கலாம். அப்படியே இந்த ஸ்மூதியை ஒரு கிளாஸில் போர் பண்ணி எடுத்துட்டு அழகாக நம்ம வந்துட்டு சாப் பண்ணின கேஷ்யூ அண்ட் பாதாம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த சர்க்கரையே இல்லாமல் இவ்வளோ தித்திப்பான ரெட் பனானா ஸ்மூதியை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அதோட கூட மறக்காமல் ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் மீ அண்ட் மை ஹார்ட்ஃபுல் குக்கிங். மனசார சமையல் செஞ்சாலே சமையல் சூப்பராக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.